ஒன்று, எங்களுடைய குழந்தை ஒரு நல்ல செயலை செய்கின்றது என்று சொன்னால் அந்த குழந்தையை நாங்கள் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். நல்ல செயலை செய்தமைக்காக அந்த குழந்தைக்கு நாங்கள் ஒரு வரவேற்பை கொடுப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய குழந்தை நல்ல ஒரு செயலை செய்து விட்டது என்று சொன்னால், உதாரணமாக எங்களோட பிள்ளை வந்து சொல்லுது, இன்றைக்கு நான் கொண்டு போன 2 பென்சிலில் உண்டு என் பக்கத்துல இந்த கூட்டாளிக்கு கொடுத்துட்டம்மா, இப்படி பிள்ளை சொல்லுது. சொன்னா பிள்ளைக்கு, டே ஏண்டா நீ கொடுத்த, அவனுக்கு கொடுக்கறதுக்காக நான் உனக்கு வாங்கி தந்தேன், இந்த பென்சில் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பென்சிலை எடுத்திருக்கலாமா இல்லையா, ஏண்டா கொண்டு போய்த்து கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு திட்டத்தை விட அந்த பிள்ளை செய்த அந்த நல்ல செயலை நாங்கள் பாராட்ட வேண்டும். எப்படி சொல்லணும், இந்த பிள்ளை எப்படி சொல்லி, நான் ஒரு பென்சில் ஒன்று கொடுத்துட்டேம்மான்னு சொன்னா வெரி குட், அப்படித்தான் இருக்கணும், பிள்ளைண்டா அப்படித்தான் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட வாழ்நாள் உழைப்பு முழுக்க மக்களுக்கு கொடுத்திக்கிறாங்க. அப்படின்னு அந்த நல்ல நேரத்தில் ஒரு பாடத்தை அந்த குழந்தைக்கு படிப்பிச்சிடணும். நீங்க கொடுங்கம்மா, கொடுத்தா அல்லாஹ் உங்களுக்கு தருவானுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை அந்த குழந்தை இடத்துல நாங்கள் ஏற்படுத்தணும். இதை விட்டுட்டு அந்த குழந்தையை நாங்கள் ஏசுவதோ அல்லது அந்த அவன் சொன்னது அந்த செய்தியை காதிலே விழுத்தாட்டாமல் போய்கொண்டிருப்பதோ ஒரு நல்ல செயல் அல்ல. ஏன் நாங்கள் இப்படி பாராட்டணும்னு சொல்றோம்னு சொன்னா, இஸ்லாம் அப்படி சொல்லி தருகின்றது. எங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை பாராட்டுவதற்கு இஸ்லாம் சொல்லி தருகின்றது. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி இருக்கின்றார். அவர் எப்படியான ஒரு மனிதர் என்று சொன்னால், தன் மீது அடுத்தவர்கள் வைத்திருக்கின்ற நாணயத்தை, தன் மீது அடுத்தவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை தான் பாதுகாக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்த ஒரு மனிதர். என்ன, நான் நல்லவன் சொல்லி அடுத்தவங்க நம்புறாங்களா, அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் பால்படுத்தி விடக் கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்த ஒரு மனிதர் அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாள்தோறும் அவதானிச்சுட்டு வராங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே வைத்து சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் இருப்பார். இந்த சமூகத்தின் நம்பிக்கைக்குரிய மனிதன் யார் என்று சொன்னால் அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் என்று சொல்லி மக்களுடைய மன்றத்திலே அந்த அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் என்பவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பாராட்டி காட்டுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி நாங்களும் எங்களுடைய குழந்தைகளை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தாலா கூட தன்னுடைய தூதரை பாராட்டுகின்றான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறீர். அல்லாஹு தாலா சொல்றான், உங்கள்ட்ட ரொம்ப நல்ல குணம் இருக்குது நபியே. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த நல்ல குணத்தை உடையவராக இரக்கமுடையவராக இருப்பதனால்தான் மக்களை நீங்கள் ஈர்க்கின்றீர்கள் என்று கூட அல்லாஹு தாலா பெருமானாரை பற்றி புகழ்ந்து சொல்கின்றான். இது மட்டும் அல்லாஹு தாலா புகழ்றான்னு பார்த்தா இல்ல, அல்லாஹு தாலா அன்சாரின்களை பார்த்து புகழ்றான், நன்மை செய்யக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து புகழுகின்றான், பாராட்டுகின்றான். ஆக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய குழந்தை ஒரு நல்ல செயலை செய்துவிட்டு என்று சொன்னால் நாங்கள் அந்த குழந்தையை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் பாராட்டும் பொழுது ஒரு விடயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். நாங்கள் அளவுக்கு அதிகமாக அந்த குழந்தையை பாராட்டி விட்டோம் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமாக அந்த குழந்தையை புகழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு தலைக்கணம் பிடிக்கவும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. என்னை விட்டால் இந்த உலகத்திலே அடிக்க யாருமே இல்லை என்று ஒரு பெருமை கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இருந்து விடுகின்றது. நாங்கள் பாராட்டுகின்ற போது ஒரு அளவுக்கு பாராட்ட வேண்டும். அந்த புகழ்ச்சி வரம்பு தாண்டியதாக இருந்துவிடக் கூடாது. அந்த பிள்ளை செய்த அந்த நல்ல செயல் அல்லாஹ்வின் மூலமாக உனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உணர்வு என்று அந்த குழந்தைக்கு உணர்த்த வேண்டும். உதாரணமா, இன்றைக்கு என் பிள்ளை எக்ஸாம்ல மெட்ஸ்ல 100 மார்க்ஸ் எடுத்து வந்துட்டு, பிள்ளை மெட்ஸ்ல 100 மார்க்ஸ் எடுத்து வந்துட்டு, இப்ப நாங்க இந்த குழந்தைக்கு வெரி குட், நீ அப்படித்தாண்டா, நீ சரியான கட்டிக்காரன், எனக்கு தெரியும், நீ 100 தான் எடுப்பாங்க எனக்கு ஷுவரா தெரியும், நீ அந்த மாதிரி பிள்ளைதானே இப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, என்ன தெரியுமா அந்த பிள்ளைட குழந்தை உள்ளத்துல நாங்க முதலாவது ஏற்படுத்தப்பட வேண்டிய பாடம், அந்த பிள்ளைட மார்க்ஸை வாங்கி பார்த்த உடனே நாங்க சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இப்ப புள்ள விளங்கி கொள்ளும், நாம் ஒரு வெற்றியை ஈட்டி கொண்டால் அல்லது எமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைத்து விட்டது என்று சொன்னால் நான் அல்லாஹ்வை அந்த சந்தர்ப்பத்திலே புகழ வேண்டும் என்பதனை அந்த குழந்தை உணர்ந்து கொள்ளும். அந்த வெற்றிக்கு முதலில் அல்லாஹ் தான் சொந்தக்காரன் என்பதனை அந்த குழந்தைக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு சொல்லணும், அல்லாஹ் உனக்கு உதவி செஞ்சிருக்கிறான், இந்த அளவுக்கு நீ மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு உனக்கு அல்லாஹ் தான் உதவி செஞ்சான், நீயும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, இந்த அளவுக்கு அல்லாஹ் உனக்கு மூளையை வேலை செய்ய வச்சான் தானே, அல்லாஹ் உனக்கு உதவி செய்ய போயிட்டு தான் நீ இந்த பாடத்துல 100 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வை புகழ்ந்துக்க. இன்ஷா அல்லாஹ் இனி வாரம் காலத்திலையும் நீ இந்த மாதிரியே படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், அதுக்கும் நீ அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு கொள்ளுன்னு சொல்லி அல்லாஹ்வை பற்றிய ஒரு நம்பிக்கையை அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும்.
ஆக எங்களுடைய பாராட்டுதல் என்பது ஒரு வரம்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த பாராட்டுதல் போது அந்த வெற்றிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான் என்ற அந்த செய்தியை அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே பக்குவமாக புகுத்தவும் வேண்டும்.